யாரும் இல்லையே கதிர். இங்கதானே இருக்கிறதா சொன்னாங்க. சிஸ்டர், இங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்திருந்தாங்கல்ல, அவர் எங்க? இங்கதானே இருந்தாரு. ஆனா எங்க போனாருன்னு தெரியலையே. அவனை தேடி யாராவது வந்தாங்களா? ஆமா, 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் அப்பான்னு சொன்னாரு. புவனேஸ்வரியும் பசுபதியும் தான் வந்திருப்பாங்க. நான் தான் அவங்கள வெயிட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்ன மாயா சொல்ற? இது பாரு, எனக்காக நீ இப்படி போய் சொல்லாத. நடந்த விஷயம் மத்த யாருக்கும் வேணா தெரியாம இருக்கலாம். உனக்கு நல்லா தெரியும்ல, நான் தானே அவனை. ஐயோ பெரியம்மா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், அவனை உயிரோட கோவில்ல நான் பார்த்தேன். என்ன பார்த்ததும் அவன் பைக்ல தப்பிச்சு போயிட்டான். என்ன சொல்ற மாயா? என்னால நம்பவே முடியலையே. அவன் எப்படி உயிரோட இருக்க முடியும்? அவனை புதைச்ச இடத்துல இருந்து அவனோட பணத்தை எடுத்தாங்களே. அது எல்லாமே பொய் தான் அத்தை. அது கார்த்திகே இல்ல, புவனேஸ்வரி தான் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டிருக்கா. ஐயோ, என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு துரத்திட்டு போனேன் பெரியம்மா. போன வழியில அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனா அதுக்குள்ள அந்த புவனேஸ்வரி வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா அத்தை, மாயா சொல்றது எல்லாமே உண்மைதான். அவன் சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கார்ல ஏத்தி கொண்டு போறத நானும் பார்த்தேன். துரத்துக்கிட்டு எல்லாம் போனோம், ஆனா பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்க வந்தோம். என்ன உண்மையாவா சொல்றீங்க? உயிரோட தான் இருக்கானா? ஆமா பெரியம்மா. ஆனா செத்து போனவன் எப்படி உயிரோட வந்தான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா அது எல்லாமே புவனேஸ்வரியோட வேலை தான். அவங்க நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி கதிர் தனவை பிரிக்கிறதுக்காக அவங்களும் கார்த்திக்கும் சேர்ந்துதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? நீங்க பாட்டுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க. அங்க ஜட்ஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உயிரோட இருக்கானா? எனக்கே ஒரு சின்ன டவுட் இருந்தது. இப்பதான் எல்லாமே புரியுது. பசுபதி மார்ச்சரியில இருந்து அவசர அவசரமா பாடியை வாங்கிட்டு போய் எரிச்சாரு. ஏன்னா அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிருக்காரு. அம்மா, தயவு செஞ்சு கொலைப்பழியை நீங்க ஏத்துக்காதீங்க பிளீஸ். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க. அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சு உங்களை நிரபராதி நிரூபிக்கிறேன். அவங்க மொத்த பேரும் ஜெயிலுக்கு போவாங்க. நம்ம குடும்பத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. பெரியம்மா, தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. அதுக்காக தான் நாங்க இவ்ளோ அவசர அவசரமா வந்தோம். அம்மா, உங்களை ஜட்ஜம்மா கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. அம்மா வாங்க. போங்க. என்ன சார், 15 நாள் ரிமாண்ட் எடுக்கிறீங்களா? குற்றவாளி ஒத்துக்கிட்டாங்க, சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாமே. யுவர் ஆனர், வேண்டாம். அவங்க இந்த கொலையை செய்யவே இல்லை. என்ன சார் குழப்புறீங்க? அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்க விரும்பல. நான் இந்த கொலையை பண்ணல. என்னம்மா இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? யுவர் ஆனர், இவங்க ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இப்படி முடிவெடுத்துட்டாங்க. இந்த கேஸை நாங்க ட்ரையல் பண்றோம்.
இப்ப இவங்களை ஜாமீன்ல எடுக்க பர்மிஷன் கொடுங்க. இவங்களுக்கு எதிரான ஆதாரமும் இல்ல. இவங்க வேற இந்த கொலையை பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப யார் தான் பண்ணா? என்ன நடக்குது? எனக்கு இத பத்தின ஃபர்தர் ரிப்போர்ட் நீங்க சீக்கிரம் சப்மிட் பண்ணணும். ஷூர் மேடம். ஓகே யுவரான. என்னங்க யுவரான? ம். நாளைக்கு காலையிலக்குள்ள கோர்ட்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டி நீங்க இவங்கள ஜாமீன்ல எடுத்துக்கலாம். தேங்க்யூ யுவரான. நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேடம். போங்க. வாங்க மேடம். சார், நீங்க எப்படியாவது அந்த கார்த்திகை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேண்டிய உதவியை நாங்க உங்களுக்கு பண்றோம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன். பெரியம்மா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க எந்த தப்பும் பண்ணல. எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட சதி வேலைதான். ஆமா மாயா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. மனசுல ஊறுத்திக்கிட்டே இருந்த முள்ளு நீங்கிடுச்சு. இனி எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும்.